ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நினச்சதையும் உடனே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு சூப்பராக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இந்த அல்வாவை செஞ்சிடலாம். ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிற முறைகளும் ரொம்ப ஈஸி தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அதே அளவுகளோடு நீங்களும் பர்ஃபெக்டாக அல்வா செய்ய முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் சர்க்கரைக்கு 2 கப் தண்ணி சரியாக இருக்கும். இன்றைக்கி நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை நல்லா கரையணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகுபதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சா போதும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்குறப்ப லைட்டாக டேஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சர்க்கரை தண்ணி ரெடியாக இருக்குது. இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடு ஏறினதையும் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கடலை மாவோட பச்சை வாசனை போகணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கேன். பச்சை வாசனை இருந்ததுன்னா அல்வா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கடலை மாவை கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபுளாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த தண்ணி நல்லா மாவில் மிக்ஸ் ஆகி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மீதி இருக்க சர்க்கரை தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா சர்க்கரை தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டியெல்லாம் இருக்காதுங்க. நீங்கள் கட்டி ஆகிடுமோலாம் பயப்பட தேவையில்லை. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுற மாதிரி கிளறி விட்டிங்கனாலே இட்லி மாவு மாதிரி நல்லா குழன்னு வந்துடும். நம்ம அல்வா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. எக்காரணத்தை கொண்டும் ஆனில் வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நல்லா அல்வா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால நல்லா அல்வா நல்லா ஏலக்காய் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் இருக்குது. ஸோ இதுவே போதும். நான் வீடியோவுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு கேசரி பவுட்ரு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேசரி பவுட்ரு சேர்க்காம கூட நம்ம செய்யலாம். நான் ஜஸ்ட்டு வீடியோவுக்காக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அல்வா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இதில் ஒரு 10 முந்திரி பருப்பை அப்படியே 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். இதை வறுத்து சேர்க்கணுன்னு இல்லைங்க, அப்படியே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ அல்வா போதும் சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் வச்சுருந்தா போதும். அப்படியே இதில் இருக்க நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்தளவுக்கு நெய்யெல்லாம் வெளியில் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இது சரியான பதங்க. இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து பரிமாறிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான மணமான கடலை மாவு அல்வா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு டீ போடுற டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உடனே வரும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி.